ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 92:15 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். மிக அருமையான வேதவசனம். முதல் வார்த்தையில் கூட அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே யார் அவருடைய சமூகத்தில் அவர் முதிர் வயதில் கனி தந்து பசுமையாக இருப்பார்கள் என்று மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது அந்த மனிதர்கள் முதிர் வயதாகும்போது அவர்கள் கனிகளை தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிற ஒவ்வொரு நாளிலும் இன்றைக்கு முதிர் வயதுள்ளவர்கள் அநேக பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், அநேக கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் சிறு வயது முதல் அவர்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது அவர்கள் முதிர்ச்சி அடையும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். முதலாவதாக கனிகளை தந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதிர் வயதாகும்போது ஆவிக்குரிய கனிகள், சரீர பிரகாரமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் முதிர் வயதாகும்போது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட முதிர் வயதுள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் தேவன் கனிகளை கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கனி என்பது அநேகருக்கு சுவையை கொடுக்கக்கூடியதாக, அநேகருக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒவ்வொரு முதிர் வயதுள்ளவர்களுக்கும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், மற்றவர்களுக்காக அநேக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக உங்களையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கனிகளை கொடுக்கும்படியாக ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அநேகருக்கு நீங்கள் ஒரு மிகவும் முக்கியமான, மிகவும் ஆசீர்வாதம் உள்ள மனிதர்களாக தேவன் உங்களை மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற எந்த வியாதிகளும், எந்த பிரச்சனைகளும், எந்த போராட்டங்களும் இல்லாதபடிக்கு ஒரு மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெறுகிறவர்களாக தேவன் உங்களை மாற்றுகிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சிறு வயது முதற்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாக இருந்து தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்து ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் கர்த்தருடைய ஆலயத்தில் எப்போதும் தங்கி செபித்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் முதிர் வயதாகும்போது அநேக பலவீனங்கள், வியாதிகள் ஒன்று வராதபடிக்கு தேவன் நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு முதிர் வயது உடைய பிள்ளைகளாக அநேகருக்கு கனிகளை கொடுக்கும்படியாக ஆவிக்குரிய சரீர பிரகாரமான நன்மைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் அளிக்கும்படியான ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு புஷ்டியும் பசுமையுமாக இருக்கும்படியாக தேவன் உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். எந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுக்கும் கிடைக்காது. ஆனால் ஆலயத்தில் நாட்டப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் ஆலய பிரகாரங்களில் தேவனோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே முதிர் வயதாகும்போது நீங்கள் எதற்கும் கலங்க தேவையில்லை, எதற்கும் பயப்பட தேவையில்லை. தேவன் உங்களோடு கூட இருந்து கனிகளை கொடுக்கும்படியாக, பசுமையும் புஷ்டியுமாக இருக்கும்படியாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிடிக்க எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களால் உம்முடைய சமூகத்தில் எப்போதும் செபித்து உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு முதிர் வயதாகும்போது நாங்கள் கனிகளை கொடுத்து பசுமையும் புஷ்டியுமாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக முதிர் வயதுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நீர் இப்படிப்பட்ட அனுபவங்களை நீர் கொடுப்பீராக. கனிகளை கொடுக்கும்படியாக, பசுமையும் புஷ்டியுமாக இருக்கும்படியாக நீர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.